மயக்கத்துல இருந்து எழுந்துக்கிற ஹீரான் எங்கடா இருக்கும்ட்டு சுத்தி முத்தி பார்த்தா என்னடா திரும்ப ஹாஸ்பிட்டல்லயே இருக்கும், நம்ம வேற ஷோவனை பார்க்க வரதா சொல்லியிருக்கோமேன்ட்டு சுத்தி முத்தி பார்த்து யாரும் இல்லைன்னா வெளியே போயிடலாம்னு நினைக்கிற சமயத்துல அவங்களோட அம்மா அங்க நின்றுட்டு இருக்காங்க. எழுந்துரு ஹீரான், நீ மயக்கத்துல இருந்து எழுந்ததை பார்த்து தான் நான் உள்ள வந்தேன். எதுக்காக என்கிட்ட இப்படி நடிச்சிட்டு இருக்க? எத்தனை நாட்களா இப்படி நடிச்சிட்டு இருக்க நீ? எனக்கு எல்லாமே தெரியும் ஹீரான், இந்த ஆம்பளைங்களை தயவு செய்து நம்பாத. அவனுங்களோட தேவைக்காக என்ன வேணாலும் பண்ணிட்டு சொசைட்டில நல்ல வேஷம் போட்டு சுத்திட்டு இருக்கவனுங்க தான் இந்த ஆம்பளைங்க அப்படின்னு சொன்னா ஹீரான் ஷோவான் ஒன்னும் அப்படி கிடையாதுமான்றாங்க. அதை கேட்டு செம்ம காண்டான ஹீரானோட அம்மாவோ, என்னடி தெரியும் உனக்கு? கூட இருக்கிற உறவுகளே அவங்களோட தேவைக்காக இருக்காங்களா இல்ல நிஜமாலே அன்பால தான் இருக்காங்களான்ட்டு கண்டுபிடிக்க முடியாத உலகம் இது. இதுல மூணாவது ஆள்லாம் ஏமாத்திரமா? அப்படி அவன் உன்னை உண்மையா நேசிக்கிறதா இருந்தா இந்நேரம் அவன் உன் கூட தாண்டி இருந்திருக்கணும். நீங்க தனியா அனாத மாதிரி படுத்துட்டு இருக்க. சிரிக்கும் போது மட்டும் கூட இருக்கிறது அன்பு இல்ல ஹீரான், கஷ்டத்துல கூட இருக்கிறது தான் அன்பு. இப்ப நீ இங்க கஷ்டப்படுறன்னு தெரிஞ்சோ அவன் உன் கூட இல்ல, என்னாலலாம் அவனை நம்பி உன்னை அனுப்ப முடியாது ஹீரான்றாங்க. அதுக்கு ஹீரான், அம்மா நான் கஷ்டப்படுறது அவனுக்கு தெரியாதுமா, எனக்கு கேன்சர்ன்றத நான் ஷோவான் கிட்ட சொல்லலன்றாங்க. யாரும் உன்னை இறக்கத்துல பாத்திரக்கூடாதுன்ட்டு நினைக்கிறேன்ல ஹீரான், ஆனா அம்மா உன்னை யாரும் ஏமாத்திடக்கூடாதுன்ட்டு நினைக்கிறேன்டா. உன்னோட அப்பா போனதுக்கு அப்புறம் என்கிட்ட எத்தனை பேர் உடல் தேவைக்காக மட்டும் வந்தானுங்க தெரியுமா? ஒரு பொண்ணு நினைச்சா அந்த சுகத்தை எப்படி வேணாலும் அனுபவிச்சுக்கலாம், ஆனா உண்மையான சுகம் அழகான அன்புல தான் இருக்கு ஹீரான். இதை நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன் ஹீரான்ட்டு வெளியே வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க.